நீ என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே எனக்கு தெரியாது. எனக்கு டெய்லி ஒரு ஊறுகாய் பொட்டி கிடைச்சா போதும். அம்மா, டெய்லி ஒரு பெட்டி எடுத்த சீதாக்கு தெரியாதா? ஐயோ தத்தி, இதை ஏன் என்கிட்ட கேக்குற? நீ எதுக்கு அங்க இருக்க? இதை யாருக்கும் தெரியாம நீதான் பாத்துக்கணும். அது எப்படிமா? அந்த முட்டாள் சீதா ஒரு பயந்தாங்கொள்ளி. நீ ஒரு அதட்டினா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டே இருப்பா. நீ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ. அம்மா, இது எத்தனை நாளைக்கு நடக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயோ, நீ ஏன் இப்படி அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த பக்கம் சீதாவோட சேர்ந்து வேலை செய்யணும், இந்த பக்கம் நீ சொல்றதையும் கேட்கணும். இதுக்கிடையில எனக்கு குழந்தை பிறக்கணும்னு கோவில சுத்துற மாதிரி நடிக்கணும். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ முதல்ல குழந்தை பெத்துக்கோன்னு. இப்ப பாரு, குழந்தை இல்லன்னு புலம்புற. எப்படியா, நீ ஒரு வேலை பண்ணு. எதுக்கும் நீ டாக்டரை போய் பாரு. ஒண்ணு நடக்காம ஏமா டாக்டரை போய் பார்க்கணும்? இவ ஒருத்தி. அது இல்லம்மா, எதுக்கும் நீ ஒரு தடவை ஜெனரல் செக்அப் பண்ணிக்கோ. என்ன புரிஞ்சுதா? நீ சொல்றது கரெக்ட் தான், நான் போயிட்டு வரேன். பிரியா, யாருக்கும் தெரியாம போயிட்டு வரணும். யாருக்காவது தெரிஞ்சா உனக்கு தான் குறை இருக்குன்னு இன்னும் உன்னை மட்டம் தட்டுவாங்கடி. சரிம்மா, நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். அம்மா வேற செக்கப்க்கு டாக்டர் கிட்ட போக சொல்றாங்க. நாம போகலாமா இல்ல வேண்டாமா? ஏய் சீதா பாத்து. என்ன சீதா, பாத்து வரக்கூடாதா? பாத்துதாங்க வந்தேன். எனக்கே தெரியாம புடவை கால்ல மாட்டிடுச்சு. நல்ல வேலை நான் வந்ததுனால பரவாயில்ல, இல்லனா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா சீதா? என்ன பாச்சு? ஏன் சீதாவை சத்தம் போடுற? அம்மா, சீதா படி இறங்கி வரும்போது புடவை தடுக்கி கீழே விழ போனா. என்னது? என்ன சொல்ற சீதா? என்னமாச்சு? உனக்கு ஒண்ணு ஆகலையே? இல்லத்த, எனக்கு ஒண்ணு ஆகல. அதுக்குள்ள அவர் வந்து பிடிச்சிட்டாரு. அம்மா, இனிமே சீதா புடவை கட்ட வேண்டாம், சுடிதாரே போட்டுக்கிட்டோம். ராம், தடிக்கு விடுறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். இனிமே சீதா கவனமா இருப்பா, இல்லம்மா? இல்லம்மா, சீதா இருக்கிற நிலைமையில இனிமே சுடிதார் போட்டுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சித்ரா, ராமு சொல்ற மாதிரி சீதாவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா சுடிதாரே வாங்கி கூட. ஆமாமா, ப்ளீஸ். சரிப்பா, உன் பொண்டாட்டிக்கு புடவை கட்டுறது கஷ்டமா இருந்தா நான் சுடிதாரே வாங்கி கொடுக்கறேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அத்த வேணா அத்த, நான் இருக்கிறதே போட்டுக்கிறேனே. மறுக்காதம்மா. சித்ரா, நீ எப்படியும் வெளியே போவல்ல, அப்பா அவளுக்கு 2 சுடிதார் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. வேணா சுமித்ரா, அவளுக்கு பிடிச்ச சுடிதார அவளே போய் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இல்லனா அவ பிரியா கூட போயிட்டு வரட்டும். ஐயோ, என்னால எல்லாம் போக முடியாது, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி சுமித்ரா, நான் வெளியில போறேன்ல, நானே போய் வாங்கிட்டு வரேன். சந்தோஷம் தானே? ஏங்க நான் சொன்னா கரெக்டா இருக்கும். இனிமே நீ சுடிதாரே போட்டுக்கோ, சரியா?
பிரியா, அம்மா, இங்க சீதாவுக்கு சுடிதார் வேணுமா? அதுதான் இனிமே அவ போடுவாளாம். என்னடி சொல்ற? சீதா சுடிதார் போட்டுக்க போறாளா? ஆமாம்மா, அது ஒண்ணுதான் அவளுக்கு குறைச்சல். சித்ராதேவி லூஸ் மாதிரி ஓகே சொல்லிட்டாளா? ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்களே கடைக்கு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அப்படியா? ஆமாமா. இவ்ளோ சீக்கிரத்துல அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? தான் மருமக மாடிப்படியிலிருந்து கீழே விழ போனான்னு தெரிஞ்ச உடனே அவங்க இதயமே துடிச்சு போச்சு. எதுவுமே பேசாம ஒத்துக்கிட்டாங்கம்மா. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. சுடிதார் மட்டும் இல்ல, நான் மிடி போட்டுக்கிறேன்னு சொன்னா கூட அதுக்கும் சரின்னு சொல்லிடுவாங்க. சரி, இத பாரு. உனக்கு என்ன குறைச்சல்? நீயும் சுடிதார்லாம் போட்டுட்டு தானே இருக்க? ஆமா, நான் போட்டுக்கிட்டாலும் புது துணிய ட்ரையலுக்காக போட்டு பார்க்கும்போது கதவை தட்டி திட்டிட்டு போனாங்க. அம்மா, இதே மாதிரி நிறைய விஷயத்துல அவ கர்ப்பிணின்னு கன்செஷன் கொடுத்திருக்காங்கம்மா. இத பாருமா, அதுக்காகத்தான் நான் அப்பவே சொன்னேன், நீயும் ஒரு குழந்தை பெத்துக்கோன்னு. அம்மா, மறுபடியும் இந்த பல்லவிய பாடாத. நான் போனை கட் பண்ணிடுவேன். ஏய் பிரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் மூக்கு மேல கோபம் வருது. கோபத்தை எல்லாம் விட்டுட்டு வேற என்ன பண்ணலாம்னு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. என்னம்மா பண்றது? ஆமா பிரியா, உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலன்னா அந்த முட்டாளும் சுடிதார் போடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். என்னம்மா சொல்ற? ஐயோ, மூளையை யூஸ் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி செய். ஏண்டி, எப்படி இருக்கு என்னோட ஐடியா? சூப்பர் ஐடியாமா. சீதா இனிமே கனவுல கூட சுடிதார் போடக்கூடாது. நான் அந்த மாதிரி பண்றேன். அது சூப்பர் செலக்ஷன் சித்ரா. 4 வாங்கிட்டு வந்திருக்க. யாருக்கு? 2 சீதாவுக்கு, 2 பிரியாவுக்கு. பிரியாவுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா சுமித்ரா, இந்த வீட்ல நம்ம அத்தை உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தா எனக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி நானும் செய்யணும்ல. பிரியாவும் சீதாவும் 2 பேருமே நம்ம மருமகங்க தானே, அதுக்காகத்தான் 2 பேருக்கும் சமமா வாங்கிட்டு வந்திருக்கேன். சித்ரா, நீ பிரியாவை திட்டுறத பாக்குறப்போ உனக்கு பிரியாவை பிடிக்கலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ 2 பேரையும் சமமா பாக்குறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் மனசு யாருக்கு வரும்? நான் அவளை பிடிக்காம திட்டல, அவளுக்கு ஒரு நல்ல புத்தி வரணுமேங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறேன். இதத்தான் குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இத நம்ம மருமகளுக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா சுமித்ரா? அதத்தான் நானும் செய்யறேன். இந்த கலர் சீதாவுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். சரி, இத புடி. ஆ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்புறம் சுமித்ரா, ஒரு கப் காஃபி உன் கையால. கண்டிப்பா கொடுக்கறேன். தேங்க்யூ. சீதாவுக்கு இத்தனை சுடிதாரா? எப்படி போடுறான்னு நானும் பாக்குறேன்.
நம்ம அவளே மருமகளுக்கு சுடிதாரா வாங்கி கொடுக்கற? அவ மட்டும் இந்த ட்ரெஸ்ஸ போடட்டும், உடம்பெல்லாம் அப்படியே அரிக்கும். சுமித்ரா, வரேன். ஐயோ, சித்ராத்து வர மாதிரி இருக்கு. மத்த ட்ரெஸ்ஸுக்கு அப்புறமா போடலாம். சித்ரா, காஃபி ரெடியா? ம். தேங்க்யூ சுமித்ரா. ஓ, சூப்பர் காஃபி. இதுக்குதான் சுமித்ரா கையால காஃபி சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஐயோ, மறந்துட்டனே. சீதா, பிரியா, சீதா. அத்தை, வாமா, இந்தா வாங்கிக்க. எதுக்கு அத்தை இதெல்லாம்? ராம் சொன்னதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுக்கணும். நீ புடவையில தடுக்கி கீழே விழ போனதுனால ராம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுக்க சொல்லியிருக்கான். அதனால தான் நான் உனக்கு சுடிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியா, இந்தா. எனக்கா? ஆமாமா, உங்க 2 பேர்ல எனக்கு எந்த வேறுபாடும் இல்ல. ஒரு மருமகளுக்கு கொடுத்தா இன்னொரு மருமகளுக்கும் கொடுக்கணும் இல்ல? அதான் இந்தா வாங்கிக்க. பரவாயில்ல, என்கிட்ட நிறைய இருக்கு. இதையும் சீதாக்கே கொடுத்துருங்களேன். பரவாயில்லம்மா, வாங்கிக்க. பிரியா, நீங்க 2 பேரும் போய் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்க, எங்களுக்கு பார்க்கணும். அத்தை, சீதா முதல்ல போட்டு பார்க்கட்டும், நான் அப்புறமா போட்டுக்கிறேனே. இத பாரு பிரியா, சொன்னதை கேளு. போட்டு பார்த்து அளவு சரியில்லைன்னா வேற மாத்திக்கலாம்ல. இல்லத்த, இத நானு தண்ணியில நினைச்சிட்டு அப்புறமா போட்டுக்கிறேனே. தண்ணியில போட்டுட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டாமா? இல்லத்த, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் சாயங்காலமா போட்டுக்கிறேனே. எந்த வேலையா இருந்தாலும் யமுனா பாத்துப்பா, நீ போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. பிரியா, என்னாச்சு உனக்கு? புதுசா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஏன் போட்டுக்க மாட்டேங்கிற? ஏன் இப்படி பண்ற? இல்லத்த, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த ட்ரெஸ்ஸ போட்டு பாக்குற, அளவு சரியா இருக்கான்னு நான் பாக்கணும். சரியா? சுமித்ரா, வா. இது என்ன பெரிய தொல்லையா போச்சு. இந்த அரிப்பு பொடியை எந்த ட்ரெஸ்ல போட்டுன்னே தெரியலையே. இந்த சித்திரத்தை வேற போட்டுக்கோ போட்டுக்கோன்னு டார்ச்சர் பண்றாங்க. நான் என்ன பண்ண போறேனோ?
பிடிக்கவே இல்ல. நான் வேண்டான்னு சொன்னாலும் அத்தை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. வம்படியா போட சொல்லிட்டாங்க. இது எப்படி இருக்கோ என்னவோ. ஐயோ, ஐயோ, இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கேன். ச்சே, சித்ரா அத்தைய பத்தி தப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எனக்கும் 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரெஸ்ல போட்டோ எடுத்து ரவிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பணும். ஐயோ, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இந்நேரம் அந்த சீதா நான் அரிப்பு பொடி போட்ட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு தகுடுத்தோம் தகுடுத்தோம் தகுடுத்தோன்னு பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பா. என்னது? ஐயோ, நமக்கே அரிக்குது. ஐயோ, ட்ரெஸ் மாறி போச்சா? ஐயோ அம்மா, அரிக்குதே. ஐயோ, இந்த ட்ரெஸ். ஹை பிரியா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. காலேஜ் போற பொண்ணு மாதிரி இருக்க. அப்படியா அத்தை? சின்ன வயசுல நானும் உன்ன மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை, நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்க போங்க. இல்ல இல்ல, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சித்ராவுக்கு காட்டிட்டு அப்புறமா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். வா. அத்தை, இல்ல அத்தை, நான் சொல்றது மாத்திட்டு வந்துடுறேன். வாமா. போ. நல்லாவே இல்ல. வேண்டாங்க, போட்டோலாம் எடுக்காதீங்க. வேண்டாம். ஐயோ, போங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் போட பிடிக்கல. ஏன் சீதா, நல்லா தானே இருக்கு. இல்லங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் இத நான் போடுறதா? ஐயோ, இல்ல இல்ல, நான் போட மாட்டேன். இத போட்டுக்கிட்டு நீ நடக்கும்போது புடவை மாதிரி கால்ல சிக்கவே சிக்காது. ஆமா, ஆனா எனக்கு இது வேண்டான்னு தோணுதுங்க. ஏங்க, புடவையே நான் கொஞ்சம் மேல தூக்கி கட்டிக்கிறேங்க, ப்ளீஸ். எனக்கு தெரியும் நீ ஏன் இத வேணான்னு சொல்றேன்னு. அதனால எல்லாம் எதுவும் இல்ல. சீதா, இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அப்புறம் பாக்குறதுக்கு நீயே குழந்தை மாதிரி இருக்க. உனக்கு ஒரு குழந்தைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வேற நேரம் கெட்ட நேரத்துல அடிக்கும். ஹலோ, அந்த விஷயம் நான் பெரியப்பா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? இல்ல இல்ல, நான் பேசிக்கிறேன். ஓ அதெல்லாம் இல்லங்க, நான் சொல்றேன்ல, நான் பேசிக்கிறேன்னு. யூ டோன்ட் வரி, ஓகே? சித்ரா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ஏன் பிரியா இவ்ளோ லேட்டு? இந்த ட்ரெஸ் போட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா?
இல்ல சித்ரா, அவ ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறேன்னு தான் சொன்னா. நான் தான் உங்ககிட்ட காட்டணும்னு அவளை கூட்டிட்டு வந்தேன். ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு? ஆமா அத்தை, ரொம்ப நல்லதா இருக்கு. வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். நீயே ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிட்டே இருக்க. அப்படி இல்ல அத்தை, இது மாதிரி ட்ரெஸ் போட்டு ரொம்ப நாளாச்சுல்ல, அதான். அதுக்கு ஏன் டான்ஸ் ஆடுற? ஒரே இடத்துல நில்லு.